والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد، قال الله عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخرى. صدق الله العلي العظيم. இனிய புகாரை சோதரிலே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மகத்தான கருணையை கொண்டு நமது கடைச்சந்தர் பகுதியில் ஒரு புதிய பள்ளிவாசல் ஆரம்பிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய ஒரு பெரும் கருணை ரமலானுடைய காலத்தினுடைய இபாதத்துகளை அல்லாஹ் இந்த புதிய பள்ளியில் செய்வதற்கான மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கிறார். உண்மையில் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ரமலான் ஒரு நன்மையை கொள்ளையடிக்கக்கூடிய காலம். எனவே நாம் கொஞ்சம் நேரம் அதிகமாக கொடுப்பதனால் நமக்குத்தான் அது லாபம் இருக்கு. நம்ம ஒரு 8:30 மணிக்கெல்லாம் இஷாவை ஆரம்பித்திருக்கிறோம். 8:45 தராவிங்க 9:45 வரைக்கும் இத்துறைக்கு பிறகு வேறு ஒரு 1/2 மணி நேரம் மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்பதா, இவ்வளவு நேரமா நாம விழித்திருந்து சகுதிக்கு எப்பொழுது எழுந்திருக்கிறது என்பதாக எல்லாம் நமக்கு ஐயப்பாடு வந்துவிடும். நாம கொஞ்சம் இந்த ரமதானுடைய காலத்துல நன்மைகளையும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, மார்க்க விஷயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த ரமதானுடைய காலத்தில் தான் கிடைக்கிறது. எனவே இந்த பொன்னான ஒரு காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு, நாளை ஓதவிருக்கக்கூடிய ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனத்திற்கான விளக்கத்தை இன்று நாம பார்க்கலாம். ஏன்னா ரமதானுடைய துவக்கம் என்பதால அந்த துவக்கத்தை முன்னிட்டு முன்பாகவே இந்த ரமதான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொண்டு நாளை ஓதக்கூடிய இன்று ஓதப்பட்ட விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் நல்லடியார்களே, ரமதான் மாதம் வருவதை சஹாபாக்கள் எதிர்பார்த்திருப்பார். ரமதான் எப்பொழுது வரும் என்று சஹாபாக்கள் எதிர்பார்த்திருப்பார்கள். ஒரு வியாபாரிக்கு ஒரு சீசன் நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறது இல்லையா? அது போல அந்த சீசன் கிடைத்து நமக்கு அதை பயன்படுத்திக் கொள்வோமே என்று வியாபாரிக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருப்பது போல, அந்த சீசனை எதிர்கொள்வதை போல, கொஞ்சம் பேசாமல் எதிர்கொள்வதை போல மூமினுக்கு இந்த ரமதானுடைய காலம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அதற்கு அரசு எல்லாம் அன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய உற்ற தோழர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட 10 வயசுல ஒப்படைக்கப்பட்ட ஒரு தோழர். மதீனாவில் வாழ்ந்த சஹாபாக்களிலே இறுதியாக மரணமடைந்தவர் யார் என்று சொன்னால் அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான். சஹாபாக்கள கடைசியா மௌத்தானவர் யாருங்க அப்படின்னு கேட்டா வரலாறுகள்ல இடம் பெற்றிருப்பவர் அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 11 மாதங்கள் நான் காத்திருக்கிறேன் ரமதான் எப்போது வரும் என்பதற்காக. 11 மாதங்கள் நான் காத்திருக்கிறேன். இந்த ரமதானுடைய ஒரு மாதம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் 11 மாதங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் இல்லையா? அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது இல்லையா? எனவே 11 மாதங்களும் நான் காத்திருந்து பெற்ற ஒரு பெரிய வரமான மாதம் இந்த ரமதான் என்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிட்டு விட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், 100 வருஷம் அல்லாஹ் எனக்கு உயிரோட தரணும்னு நாடுனா 100 ரமதான் அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக மட்டுமே நான் உயிர் வாழ்வேன் என்று சொன்னேன். 100 வருஷம் வாழணும்னு அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பை நிர்ணயித்திருந்தார் என்று சொன்னால், அந்த 100 வருஷம் என்னுடைய வேட்கை என்னவாக இருக்கும் தெரியுமா? என்னுடைய ஆசை என்னவாக இருக்கும் தெரியுமா? என்னுடைய கனவு என்னவாக இருக்கும் தெரியுமா? இந்த ரமதானை நாம் எப்படியாவது அடைந்து விட வேண்டும், 100 ரமதானை அடைய வேண்டும் என்ற வேட்கை என்ற உணர்வு லட்சியம் எனக்குள் இருக்கும் என்பதாக அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுவதாக வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நான் ஓதி காண்பித்த அந்த இறைமறையின் வசனத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்றாங்க, ரமதான் 4 விஷயங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கு. ரமதான் எதனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது? நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ரமதான் வெறுமனே நோன்பு நோற்பது மட்டும்தான். நோன்பு நோட்டு விட்டால், பசியோடு இருந்து விட்டால், சது நாம சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் தூக்கத்தை குறைத்து விட்டு சாயங்காலம் ஆனதற்கு பிறகு மக்ரிபுக்கு முன்னால் நோன்பை திறந்து விட்டால் ரமதானுடைய கடமை நமக்கு நிறைவேறி போய்விட்டது என்பதை போன்ற ஒரு உணர்வு நமக்கு வந்துவிட்டது.
அந்த விஷயத்தை அல்லாஹ் நாளை ஹாம்சா ஓதுவாங்க அந்த வசனத்தை. அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமதான் மாசத்துல என்ன நடந்திருக்கிறது தெரியுமா? இந்த சமூகத்திற்கே வெற்றி பாதையை காண்பித்து தரக்கூடிய திருக்குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. திருக்குர்ஆனோடு இந்த ரமதான் சம்பந்தப்பட்டிருக்கிறது. எனவே நாம கொஞ்சம் என்ன விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டும் தெரியுமா? திருக்குர்ஆனுடைய விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டும். ஓத தெரியாதவர்கள் கொஞ்சம் ஓத தெரிந்து கொள்ள வேண்டும். ஓத தெரிந்தவர்கள் அவருடைய விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்கு முயல வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 3 குர்ஆனாவது இந்த ரமதானுக்குள்ள ஓதி முடிக்கணும் என்ற அந்த ஆசையை நமக்குள் வைக்க வேண்டும். நிறைய குர்ஆன் ஓதுவதை கேட்க வேண்டும். குர்ஆன் சார்ந்த கருத்துக்களை அறிந்து கொள்வதிலே ஆர்வத்தை வெளிப்படுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தின் பின்னணியை நமக்கு குறிப்பிடக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், ரமலானுக்கும் திருக்குர்ஆனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு, நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. திருக்குர்ஆன் அருளப்பட்ட மாதம் எது? திருக்குர்ஆன் அருளப்பட்ட மாதம் எது? ரமலானுடைய மாதம் தான். திருக்குர்ஆன் அருளப்பட்ட மகத்தான மாதம் இந்த ரமலானுடைய மாதம் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குறிப்பிட்டு விட்டு முதலாவதான தொடர்பு எதை சொல்கிறார் தெரியுமா? திருக்குர்ஆனோடு தொடர்பு. திருக்குர்ஆனை விட்டு தூரமான ஒரு சமூகம் வெற்றி பெற, திருக்குர்ஆனை விட்டு தூரமாயிட்டோம், திருக்குர்ஆனை ஓதுவதை விட்டோம், திருக்குர்ஆனை கேட்பதை விட்டோம், திருக்குர்ஆனை அறிந்து கொள்வதை விட்டோம், திருக்குர்ஆனை நுகர்வதிலிருந்து, திருக்குர்ஆனை நாம் ஆய்வு செய்வதிலிருந்து விலகி சென்று விட்ட சமூகம் ஒருபோதும் வெற்றி அடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சஹாபாக்கள் அத்தனை பேரையும் நீங்கள் பார்க்கலாம், திருக்குர்ஆனுடைய ஞானம் இல்லாத ஒருவரை காட்ட முடியாது. திருக்குர்ஆனுடைய ஞானம் இல்லாதவர் அவரே, திருக்குர்ஆன் ஓத தெரியாதவர் அவரே. அந்த சஹாபி பெண்மணி இருக்கிறார்கள் தெரியுமா? அவர் திருக்குர்ஆன் ஓத தெரியாத ஒரு பெண்மணி. அந்த சமூகத்தில் இருந்த ஒரு இளைஞர், அந்த இளைஞரை நீங்கள் சுட்டி காட்டி ஒரு திருக்குர்ஆன் ஓத தெரியாத ஒரு இளைஞரே. நபி அவர்கள் குறிப்பிடக்கூடிய திருக்குர்ஆன் சார்ந்த கட்டளைகள், அந்த கலைகள், நபி அவர்கள் குறிப்பிடக்கூடிய திருக்குர்ஆன் சார்ந்த வரலாறுகள், இவற்றையெல்லாம் கிரகிக்க தெரியாத ஒரு சஹாபி கிடையாது. இவற்றையெல்லாம் கிரகிக்க தெரியாத ஒரு சஹாபி கிடையாது. அத்தனை ஞான வரங்களும் திருக்குர்ஆன் சார்ந்த அத்தனை அம்சங்களையும் அந்த சஹாபாக்கள் கற்று அறிந்திருந்தார்கள் என்பதுதான் அந்த சஹாபாக்களுடைய வெற்றிக்கான அடித்தளம். இன்னைக்கு இந்த சமூகம் இவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், திருக்குர்ஆனை யார் யாரோ எடுத்து பேசுகிறார்கள். மீடியாக்களிலே விவாதங்கள் யாரு பேசுறா? திருக்குர்ஆனுடைய விஷயங்களை யாரு பேசுறா? ஹதீஸ்களை யாரு பேசுறா? மார்க்கம் சார்ந்திருக்கக்கூடிய 3 இஸ்லாமியர்கள் கூப்பிட்டு விவாதம் நடத்துகிறார்களா? 10 இஸ்லாமியர்களை கூப்பிட்டு விவாதங்களை அமர செய்து திருக்குர்ஆன் சார்ந்த சட்டங்களை அங்கே விவாதிக்கிறார்களா? யார் இஸ்லாமிய சட்டத்தின் மீது விவாதம் நடத்துகிறார்கள்? சாத்தான் வேதம் ஓதுகிறது என்ற பழமொழி ஒன்று இருக்கிறது தெரியுமா? அது இந்த நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. சாத்தான்கள் வேதம் ஓதிக் கொண்டிருக்கின்றன. காரணம் என்ன தெரியுமா? இறைநேசர்களாகிய, இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களாகிய நாம திருக்குர்ஆன் ஓதல, திருக்குர்ஆன் நாம புரியல, திருக்குர்ஆனை கட்டளைகளை நாம உணரல. இன்னைக்கு எவனவனை எடுத்துக்கொண்டே விவாத மேடையில் பேசுகிறான் என்று சொன்னால், இந்த சமூகம் இங்கே வெகு தூரத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது திருக்குர்ஆனை விட்டு என்பதற்கான சான்று. கொஞ்சம் பாதையை மாற்றி அமைக்க கடமைப்பட்டிருக்கிறது. யார் பேசுவது? இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் ஒட்டுமொத்த தமிழகம் திருக்குர்ஆனை சம்பந்தப்பட்ட ஒரு விவாதம் இருக்கிறது. அந்த ஒரு வசனத்திலே ஒரு கேள்வி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த கேள்விக்கு எதிரிகள் சொல்லக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? எல்லா இஸ்லாமியருக்கும் கடமை இருக்கிறது. எல்லா இஸ்லாமிய பெண்களுக்கும் கடமை இருக்கிறது. முத்தலாக்கை வழங்கக்கூடிய விஷயங்களில் எல்லா இஸ்லாமிய பெண்களுக்கும் விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. எங்கே சொல்லிக் கொடுத்திருக்கிறோம்? எங்கே அது சார்ந்த, திருமணம் சார்ந்த, குடும்பவியல் சார்ந்த, மனவிலக்கு சார்ந்த விஷயங்களை குடும்பங்களில் அமர்ந்து பேசி இருக்கிறோம். திருக்குர்ஆனுடைய ஹலால்கள் எங்கே பேசப்பட்டிருக்கிறது? திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய ஹராம்கள் எங்கே குடும்பங்களில் உட்கார்ந்து பேசப்பட்டிருக்கிறது? வரவு செலவு பேசுகிறோம். குடும்பத்தில் என்ன செலவு நடந்திருக்கிறது மனைவியிடத்தில் விசாரிக்கிறோம். மனைவிக்காக நகை வாங்கி கொடுத்த விஷயம் பேசுறோம். இன்னைக்கு எவ்வளவு மிச்சப்படுத்தி இருக்கிற என்ற விஷயத்தை நாம கேட்கிறோம். நம் மனைவிக்காக வாங்கி கொடுத்த சொத்து, மக்களுக்காக வாங்கி சேர்த்து இருக்கும் அந்த சொத்துக்கள் எல்லாமே பகிர்ந்து பேசப்படுகிறது. ஆனால் திருக்குர்ஆன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசாததன், அறியாததன், பகிர்ந்து கொள்ளாததன் விளைவி இன்னைக்கு திருக்குர்ஆனை எவ்வளவு எடுத்து இன்னைக்கு நாட்டில் பேசக்கூடிய அவல நிலைக்குள் இந்த இஸ்லாமிய தள்ளப்பட்டு இருப்பதே நாம் திருக்குர்ஆனை விலகி நிற்கிறோம் என்பதற்கான சான்று. திருக்குர்ஆனை நாம் விலகி நிற்கிறோம் என்பதற்கான சான்று. இந்த ரமலான் மாதத்தில் முதல் பகுதியை என்ன தெரியுமா? முதல் பகுதி என்ன தெரியுமா? உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாசத்துல திருக்குர்ஆன் அருளப்பட்டிருக்கின்றதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். திருக்குர்ஆனோடு சம்பந்தப்பட்டது. இந்த
இந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஹலால் எவ்வளவு, ஹராம் எவ்வளவு, இவற்றில் நாம் எதனை கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதுதான் இந்த ரமதானை பயன்படுத்துவதற்கான முதல் படி. அன்புக்குரியவர்களே, நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. அதன் பின்னணியில் நாம் அடுத்த கருத்துக்கு சென்று விடலாம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த ரமதானோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக முதலாக பேசுவது எதை பேசுகிறான்? சொல்லுங்க. குர்ஆனை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ரமதானுக்கு திருக்குர்ஆனுக்கு மத்தியில சம்பந்தம் இருக்கிறது. முதலாவதான விஷயம். இரண்டாவதான விஷயம் எது தெரியுமா? ரமதானுக்கும் நோன்புக்கும் மத்தியில் தொடர்பு இருக்கு. ரமதானுக்கும் நோன்புக்கும் மத்தியில் தொடர்பு இருப்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஆயத்தின் வசனத்தின் தொடர்ச்சியிலேயே சொல்லி காண்பிக்கிறார். உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர். இஸ்லாமியர்களில் யார் இந்த மாதத்தை அடைந்து கொண்டு விட்டானோ அந்த இஸ்லாமியர், ஆணோ பெண்ணோ. இஸ்லாமியர் என்ற வார்த்தை பொதுவானது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொந்தமானது. அல்லாஹ் ஆயத்திலே சொல்கிறான், மன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும். இந்த மாதத்துல நோன்பு வச்சா, இந்த மாதத்தில் நோன்பாக வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இரண்டாவதாக சொல்கிறார். இந்த இரண்டாவது வசனத்தை நமக்கு சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள் நோன்பதை அவ்வளவு ஆர்வப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பலவீனப்பட்டு போயிடுவோமோ? புதுமண தம்பதிகள் நோன்பு வச்சாங்கன்னா ரொம்ப பலவீனப்பட்டு போயிடுவான். ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக இந்த நோன்பை மிகப்பெரிய கடமையாய் நாம விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை தவிர்த்துக் கொள்வதை பார்க்கலாம். ஒரு சின்ன பிரயாணம் நோன்பு விட்டுறது அல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறார். பிரயாணிக்கு நோன்பு விடுவதற்கு அனுமதி இருக்கிறது என்பதுதான். ஆனால் இந்த நோன்பை கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வைப்போமே. வரலாறுகளில் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர் ஒரே ஒரு நாள் மட்டும் இமாம் ஜமாத்தோடு தொழுக. பல வருஷங்களாக இமாம் ஜமாத் தவறாமல் தொழுது. ஒரே ஒரு நாள் மட்டும் தொழுக. அவர் என்ன செய்யறார் தெரியுமா? அடுத்த நாள் எழுந்தார். அந்த தவறவிட்ட அந்த தொழுகையை ஒரு லுகர் தொழுகை. வீட்டில் நாம் எத்தனை விருந்தாளிகள் வந்து அந்த சமயங்களிலே லுகர் தொழுகையை விட்டு இருக்கிறோம். இமாம் ஜமாத்தை தவறவிட்டு இருக்கிறோம். பீச்சுகளுக்கும் பார்க்குகளுக்கும் ஊர் சென்ற அந்த பகுதிகளில் எல்லாம் எத்தனை தொழுகைகளை விட்டு இருக்கிறோம். கண்டும் காணாமல் விட்டு இருக்கிறோம். ரப்ப எனக்கு தேவையில்லை என்ற ஒரு போக்கு தான். அன்புக்குரிய அன்று ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாணவர் பார்த்தாரு, நாம ஒரு லுகர் தொழுகையை விட்டுட்டோம். ஒரு தொழுகை இமாம் ஜமாத்தோட தொழுகை 27 மடங்கு நன்மை. அப்ப 27 தடவை நீங்க லுகர் தொழுகை நன்மை. ஒரு ஃபஜ்ர ஜமாத்தோட தொழுகை 27 ஃபஜ்ர் தொழுகை நன்மை. ஒரு இஷாவை நீங்க இமாம் ஜமாத்தோட தொழுதால் 27 இஷா தொழுகை நன்மை. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு லுகர் தவறி போன உடனே தனக்கு தண்டனையாக என்ன செய்தார் தெரியுமா? 27 தடவை லுகர் தொழுகை. நமக்கு இதுதான் தாங்க 27 தடவை லுகர் தொழுவோம் அப்படின்னு நினைச்ச தொழுகை இபாதத்துல பேணுதல். நாம அப்படி செய்யறது அவசியம் கிடையாது. 27 மடங்கு நன்மை இழந்து விட்டோமே. இன்று ₹1 தர்மம் கொடுத்தால் 700 அல்ல 7000 அல்ல, அல்லாஹ் 1000 மடங்கு ரெட்டிப்பாக்கி தர காத்திருக்கிறாங்க. ரமலான் பெருநாள் கொண்டாடிட்டு அந்த வாய்ப்பு போயிடுமே. அப்போ நீ பரப்பல மாணவர் என்ன செய்யறாரு? 27 தடவை லுகர் தொழுகிறாங்க. தொழுது முடித்ததெல்லாம் பிறகு அன்றைய பொழுது நிறைவடைந்ததற்கு பிறகு அந்த இரவில் அவருக்கு கனவிலே இங்கே ஒரு தகவல் சொல்லி தரப்படுது. அன்புக்குரியவரே, சென்சிட்டிவான முஸ்லிமாவாகும். சும்மா ஒரு சொன்ன இல்லாத ஒரு முஸ்லிமான ஒரு வாழ்க்கை சரித்திரங்கள் பேசப்படுவது கிடையாது. நம்முடைய உணர்வுகள் தட்டி எழுப்பப்படுகிறது. மாற்றானால் இது தட்டி எழுப்பப்பட்டதெல்லாம் கொஞ்சம் ரோஷம் இருக்கிறது. இன்னைக்கு அவனை நம்மளை தட்டி எழுப்புனா அந்த ரோஷம் கூட நமக்கு வந்திருக்க கொஞ்சம் குறைந்து இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தில் ரோஷத்தோடு இருப்பான், சங்கையோடு இருப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். கடைசியில் அவர் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வால் அவருக்கு ஒரு அசரீரி சொல்லப்பட்டது. என்ன அசரீரி சொல்லப்பட்டது தெரியுமா? நீங்க 1000 தடவை அந்த லுகரை தொழுதாலும் அந்த இமாம் ஜமாத்தோடு தொழுத நன்மையை நீர் அடைய மாட்டீர். 27 தடவை அவர் லுகரை தொழுத. அது போல இந்த ரமலானுடைய காலத்தில் நாம ஒரு நோன்பை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் இந்த ரமலானுக்கு பிறகு நாம் எத்தனை நோன்புகளை வைத்தாலும் நாம அந்த ரமலானுடைய காலத்துடைய நோன்பு நன்மையை பெற முடியாது. அதற்கு அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு படையை அனுப்புகிறார். அந்த படையில் அந்த போர் வீரர்களிலே அவரும் ஒருவர். அதற்கு அபூ உமாமா பெருமானார் தனியாக வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, இன்னைக்கு நீ அனுப்பி வைக்கக்கூடிய போர்ல நான் வீட்டுக்கு திருப்பி வரக்கூடாது.
நான் வீர மரணம் அடைஞ்சிடும், ஷஹீதாயிரும். எவ்வளவு பெரிய ஆர்வம் பாருங்க. வீர மரணத்திற்கான பரிசு என்ன? நேரடி சொர்க்கம் தான். இன்னைக்கு நோம்பிட்டா கூலி என்ன? அல்லாஹ் நமக்கு கூலி புரியல, நமக்கு அது புரியல. சஹாபிக்கு புரிஞ்சிருக்கு. என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரை நீ போருக்கு போனா திருப்பி வரக்கூடாது, அது துவாசி, திருப்பி வரக்கூடாது. நான் வீர மரணம் அடைஞ்சிடும், அங்கேயே இறைவனுக்காக நான் செத்து போகணும், இறந்து போக வேண்டும், எனக்கு அது துவாசி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை ஆர்வத்தை பார்த்துவிட்டு பெருமானார் சொன்னாங்க, அவருக்கு நல்ல ஆரோக்கியமான நீண்ட ஆயுளோடு வாழக்கூடிய வாய்ப்பை கூட என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்மறையான துஆவை செய்தார். இதை தோழருக்கு ஆச்சரியம் ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ்வின் தூதர் வீர மரணத்திற்கு நேரடி சொர்க்கம் இல்லையா? அதை விட்டுவிட்டு எனக்கு நீண்ட ஆயுளோடு திரும்பி வந்து வாழ்வதற்கு நீங்கள் சொல்லுகிறீர்களே என்பதாக சொன்ன பொழுது, நீ நீண்ட ஆயுளோடு இது போன்ற ஈமான்தாரிகள் வாங்க நிறைய போர்களை சந்திப்பீர்கள், நிறைய போர் வந்து நடக்கும். அந்த போர்களில் எல்லாம் உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும், உங்கள் கரங்களில் அல்லாஹ் வெற்றி வைத்திருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னதற்கு பிறகு அந்த தோழர் சொன்னார், அல்லாஹ் இப்போது அப்படி என்றால் நான் நீண்ட ஆயுளோடு வாழும் பொழுதே நாம அதிகமாக செய்யக்கூடிய ஒரு அமல் என்று சொல்லிட்டாங்க. என்ன செய்வது? ஷஹீதுடைய அந்தஸ்து அளவுக்கு நான் ஒரு அமல் செய்தால் எனக்கு அந்த அந்தஸ்து எப்படி கிடைக்கும் என்று அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக பிஸ்ஸௌம், நீ நோன்பை பற்றிக்கொள் என்று சொன்னார். நம்ம ரமலான்ல இந்த நோன்பு வைக்கிறதோட சரி, எல்லாருடைய சூழலும் அப்படித்தான், நான் உட்பட அப்படித்தான், நம்ம எல்லோருடைய சூழலும் அப்படித்தான் இருக்கிறது. ரமலானுக்கு பிறகுலாம் இந்த நோன்பை பற்றி யோசிப்பதே கிடையாது. மாசம் 3 நோன்பு யோசிப்பது கிடையாது. 6 நோன்புகள்லாம் கிழவிக்கு சொந்தமான நோன்புகள் என்று பிரித்து வைத்திருக்கிறோம். அதெல்லாம் வயசாளிகளுக்கான நோன்பு. அதே போல திருக்குறான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஓதக்கூடிய, அவர்களாம் திருக்குறான் ஓதக்கூடிய விஷயம் இல்லை என்ற அளவுக்கு இந்த இபாதத்துகளை கொஞ்சம் டிவைட் பண்ணி வச்சிருக்கிறோம் எல்லாத்துக்கும் மத்தியில். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக பிஸ்ஸௌம், நீ நோன்பை கடைபிடித்துக் கொள், மற்ற காலங்களில் நோன்பை கடைபிடித்துக் கொள், ஃபஇன்னஹு லா மிஸ்லஹு, அந்த நோன்புக்கு சமமான அதற்கு நிகரான எந்த ஒரு இபாதத்தும் இருக்க முடியாது. இபாதத்துகளை நீங்கள் பார்க்கலாம். எல்லா இபாதத்துமே செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கும். தொழுகை நாம செய்யணும், ஜகாத் நாம செய்யணும், தான தர்மங்கள் நாம செய்யணும், அதே போல நீ ஹஜ் நாம செய்யக்கூடிய அமல்கள். ஆனால் நோன்பு மட்டும் விட வேண்டிய அமல்கள், செஞ்சுக்கிற காரியத்தை விடணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசம் காணுகிறார். ஹஜ்ஜை நாம செய்யணும், தவாஃப் செய்யணும், உம்ராவோட தவாஃப் நாம செய்யணும், ஸயீ செய்யணும், மொட்டை அடிக்கணும், செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் அமலுமே, திருக்குறானை ஓதனே. ஆனால் நோன்பு மட்டும் எப்படி இருக்கிறது தெரியுமா? நீங்க செய்யக்கூடிய காரியத்தை விடணும், சாப்பிடுறத விடனே, நீங்க தண்ணி குடிக்கிறத விடனே, உங்களுக்கு ஆகமாக்கப்பட்ட மனைவி உங்கள் அருகில் இருந்தாலும் அவரோடு உறவு கொள்வதை தவிர்க்கணும், விடணும். நோன்பு காலங்களில் நீங்கள் விட வேண்டிய பகல் காலங்களிலே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு வித்தியாசங்களையும் சொல்லிவிட்டு, மனிதனுக்கு ஹராமை தவிர்த்தாலே அவ்வளவு பெரிய கூலியை தரான் அல்லாஹ். ஹராமை தவிர்த்து விட்டால் எவ்வளவு பெரிய கூலியை தருகிறான்? ஹராமை தவிர்த்து விட்டோம், திருடுவதை தவிர்த்தோம், பொய் சொல்வதை தவிர்த்தோம், விபச்சாரம் செய்வதை தவிர்த்தோம், கொலை செய்வதை தவிர்த்துக் கொண்டோம், வாக்கு மீறுவதை தவிர்த்தோம். ஹராம்களை செய்யாமல் இருந்தாலே, தவிர்த்துக் கொண்டாலே எவ்வளவு பெரிய கூலி. தஃசீர் கலை வல்லுநர் ஹஜ்ரத் அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்த ஒரே ஒரு ஹராமை தவிர்த்தல் என்ற அந்த நிகழ்வு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் ஒரே ஒரு சமயம் தான் ஹராமை தவிர்த்து கொண்டாரே. அன்புகளே, எல்லா காலமும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழ்ந்தாரே. ஒரு சமயம் அவர்களுக்கு ஹராமை செய்ய வேண்டிய தருணம் வந்தது. நம்மளை பயன்படுத்திடுவோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய ஈமானை, அவர்களுடைய ஈமானை போன்று உயர்த்த வேண்டும். அன்புகளே, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அம்மையார் மிஸ்ர் நாட்டினுடைய, எகிப்து நாட்டினுடைய அந்த அரசி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை தன் இச்சைக்கு இறங்குவதற்காக ஒரு சமயம் அழைக்கிறார். 12வது ஜுஸுவிலே சூரா யூசுப் என்ற அத்தியாயத்திலே ஹஜ்ரத் யூசுப் நபியுடைய வரலாற்றை பேசிக்கொண்டு வரும்பொழுது அல்லாஹ் இந்த தகவலை பதிவு செய்து சொல்றான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய இச்சைக்கு இணங்கும்படி அழைத்த பொழுது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை விட்டு விரண்டோடி அந்த அறையின் கதவை நோக்கி திரண்டு கொண்டு வெளியே ஓடுவதற்கு முயன்றார். அறை கதவு தாளிடப்பட்டிருந்தது. தன் இச்சையுடைய அந்த வெளியிலே அந்த அம்மையார் என்ன செய்தார் தெரியுமா? விரண்டு ஓடக்கூடிய அந்த யூசுப் நபியை பேர் அழகரை எப்படியாவது கைப்பற்றி ஆக்க வேண்டும், அடைந்து தீர வேண்டும் என்ற முனைப்பில் இந்த பெண் வாசலை நோக்கி ஓடி நபி யூசுஃபுடைய முதுகு சட்டையை கிழித்து விடுகிறார். அவரை இழுக்கக்கூடிய அந்த வகையில் சட்டை
பிரச்சனை ஏற்பட்டதற்கு பிறகு குற்றவாளி யார் என்று தீர்மானிக்கக்கூடிய நிகழ்வு வரும் பொழுது யூசுப் குற்றவாளியா ஜுலைகா குற்றவாளியா எல்லா சந்தர்ப்பங்களிலும் பெண்ணின் விஷயம் வாக்குமூலம் அங்கே எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பெண் குற்றவாளியாக இருந்தார். இன்னைக்கு வரை போலீஸ் ஸ்டேஷன் அப்படித்தான், மகனுடைய காவல் நிலையங்களுடைய நிலைப்பாடு அப்படித்தான். அவங்க மேல் குற்றம் இருந்தாலும் கூட அவங்க வாக்குமூலம் எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய நிகழ்வு மன்னர் பார்த்தால் அங்கே நடந்த நிகழ்வு ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு. யூசுப் நபி சட்டையை கிழிந்திருக்கிறது. ஜுலைகா அம்மையார் விளவெடுத்து போயிருக்கிறார். யூசுப் நபி மீது பழி சொல்லிவிட்டார். பழி சொன்னதற்கு பிறகு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இருவருக்கு மத்தியிலே நீங்கள் ஒரு மத்தியஸ்தரை நியமித்து குற்றவாளி யார் என்பதை நீங்கள் பாருங்கள் என்பதாக சொல்லும் பொழுது அங்கே சட்டை முதுகுப்புறமாக கிழிந்திருக்கின்ற காரணத்தினால் யூசுப் நபி அந்த தவறை செய்வதை விட்டு விரண்டோடி இருக்கிறார் என்பது நிரூபணமானது. யூசுப் நபி அந்த செயலை செய்வதற்கு துணிந்திருந்தால், ஆர்வப்பட்டிருந்தால் ஜுலைகா அம்மையாருடைய முன்பகுதியின் ஆடை கிழிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதானே நியாயம் என்ற அடிப்படையில் அங்கே நிரூபிக்கப்பட்டு அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த நிரபராத தன்மை, பத்தினி தன்மை வெறுப்பு உலகத்திற்கு கொண்டு வரப்பட்டது என்பதை திருக்குறான் அல்லாஹ் பேசிவிட்டு சொல்லுகிறான். அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஹராமை விட்டு தவிர்த்தல் என்ற ஒரு நிகழ்வு அவருடைய சகோதரர்கள் 11 பேர் இருந்தார். யூசுப் நபி கூட பிறந்தவர்கள் 11 பேர். 11 பேர் செய்த அந்த குற்றங்களையும் அல்லாஹ் மன்னித்தார். திருக்குறானில் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார். 11 பேர் குற்றவாளிகளாக ஆகிவிட்டானே, நம் யூசுப்புக்கு துரோகம் இழைத்தவர்களாக இருந்தானே, அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நம் யூசுப்பினுடைய ஹராமை தவிர்த்தல் என்ற அந்த ஒரே நிகழ்வின் காரணமாக அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பதை தஃசீர் கலைவலர் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்துவிட்டு அடுத்து சொல்லுகிறார். என்ன தெரியுமா? நாம் ரமலானுடைய காலத்தில் இந்த ஹராமை தவிர்த்தோமானால் 11 மாதங்களிலும் ஏற்படக்கூடிய அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறார். அதுக்காக 11 மாதங்கள் ஹராம் செய்யணும் என்பது நோக்கமல்ல, செய்துவிட்ட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த ரமலானுடைய காலத்தை இந்த மக்களுக்கு ஒரு பொன்னான காலமாக தந்திருக்கிறார். ஹராமை செய்வதை விட்டு தவிர்த்து கொண்டால் இவ்வளவு பெரிய சன்மானம் பெறும் பொழுது, நமக்கு இவ்வளவு பெரிய அருள்வளம் நமக்கு கிடைக்கும் பொழுது அல்லாஹ் இங்கே நிரூபிக்கிறார். என்ன தெரியுமா? நான் ஹராமாக தடை செய்திருந்ததை தவிர்த்துக் கொண்டதற்காக இவ்வளவு பெரிய லாபத்தை தந்திருக்கிறேன். நான் அனுமதித்த விஷயங்களை இந்த சமூகம் செய்யாமல் இருக்கிறது. நான் சொன்ன காரணத்திற்காக ரமலானுடைய காலத்தில் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட உணவை நீங்கள் சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட பானத்தையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. உட்கொண்டிருந்த பானம், பருகிக் கொண்டிருந்த பானம், உட்கொண்டிருந்த உணவை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த உங்கள் மனைவி உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டதும் நீங்கள் எனக்காக ஹலாலையும் தவிர்த்துக் கொண்டீர்களே என்பதாக அல்லாஹ் பெருமை பாராட்டி என்ன செய்தார் தெரியுமா? இதற்கு கூலியாக அல்லாஹ் சொன்னான், நீங்க செஞ்சதையே செய்யாமல் இருக்கின்ற காரணத்தினால் இதற்கு கூலி நானே என்று சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை குத்ஸியை நமக்கு அறிவித்து தருகிறார். அஸௌமுலி, நோன்பு எனக்குரியது. ஹராமை தவிர்த்தவனுக்கு நான் அவ்வளவு நன்மைகளை வழங்குகிறேன். ஹலாலையும் எனக்காக தவிர்த்துக் கொண்டான் தெரியுமா? எனவே நானே அவனுக்கு கூலியாக ஆகிவிடுகிறேன் என்பதாக அல்லாஹ் கூறுவதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஹதீஸில் குறிப்பிட்டு தருகிறார். அன்புகளே, அதுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு முடித்துக் கொள்ளலாம். நீங்க நேரம் வந்து நாம உங்களுடைய தூக்கத்தை வந்து கெடுக்கக்கூடிய விஷயம் அல்ல. உங்களுக்கு என்ன கேள்வி வேண்டுமானாலும் நம்முடைய கொள்கை சார்ந்த அத்தனை கேள்விகளுக்குமான தீர்வை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கம் தான் இந்த பள்ளி நிர்வாகத்தினுடைய நோக்கம். அன்புக்குள்ளே அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவர்கள் ஒரு நேரத்தில் அடைக்கப்பட்டதற்கு பிறகு அநியாயமாக அடைக்கப்பட்டு கொல்லப்படக்கூடிய தருவாய், வீர மரணத்தை அடையும் தருவாய். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார்? திருக்குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கிறார். சூரத்து பக்கராவுடைய வசனம். இந்த ஓதப்பட்ட அந்த வசனங்களுடைய தொடர்ச்சியிலே ஒரு வசனத்தை அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு ஓதுகிறார். ஃபஸயக்ஃபீகஹுல்லாஹ் வஹுவ ஸமீஉல் அலீம். அவர்களுக்கு அல்லாஹ் போதுமாகி விட்டான், மூமின்களுக்கு அல்லாஹ் போதுமாகி விட்டான். வஹுவ ஸமீஉல் அலீம், அவனே அத்தனையும் கேட்பவன், அத்தனையும் அறிபவன் என்ற அந்த வசனத்தை அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஓதிக்கொண்டே வரும் பொழுது பின்னே இருந்து வாளால் அவர்களுடைய எதிரிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்களை வாளுக்கு இரையாக்கினார்கள். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெட்டினார்கள். வெட்டிய அந்த சந்தர்ப்பத்திலே அன்று அவர்கள் கூட இருந்த அந்த தோழர்கள், அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அத்தனை நிகழ்வுகளையும் அறிந்து கொண்டிருந்த அந்த தோழர்கள், அவருடைய மனைவி அத்தனை பேரும் சூழ்ந்து அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வெட்டப்பட்டு விட்டார் என்ற செய்தி கேட்டு பூட்டப்பட்டிருந்த அந்த வீட்டு சிறையை திறந்து உள்ளே ஓடுகிறார்.
அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தோழர்கள் சொன்னார்கள், அவருடைய மனைவியின் வாக்குமூலத்தை கேட்டு சொன்னார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இன்று நோன்பு வைத்திருக்கிறார், தொடர்ந்து நபில் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார். வெள்ளிக்கிழமை யார் நோன்பு நோட்டு இருக்கிறார்கள், வெள்ளிக்கிழமை நோன்பு நோட்டு இருக்கிறார்கள். இந்த நோன்பு நோட்டை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யப்பட்டிருக்கிறார், வெட்டப்பட்டு விட்டார். எனவே அவர் குற்றியும் கொலையுமாய் இருக்கிறார். அவர் மன்னிப்பதற்குள்ளே நாம் கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி விடுவோம், கொடுத்து விடுவோம் என்பதாக சொல்லி தோழர்கள் அங்கே ஆலோசனை சொல்லும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் கூட அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னார்கள், என்னுடைய நோன்பை முறிக்க நான் விரும்பல, என்னுடைய நோன்பை முறிக்க நான் விரும்பவில்லை. அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய உடலில் இருந்து வடிந்து செல்லக்கூடிய அந்த ரத்தத்தில் கூட தண்ணீர் ஊற்ற விரும்பவில்லை. என் ரத்தத்தோட தண்ணீரை ஊற்றி கலந்தாதீங்க. என் உடலில் இருந்த அந்த ரத்தம் நோன்போடு இருந்த ரத்தம், அந்த ரத்தத்தில் கூட நீங்கள் தண்ணீரை ஊற்றி அதை நீங்கள் நோன்பை முடித்து நிலையில் ஆக்கிவிடக் கூடாது. ரத்தத்திலே தண்ணீர் ஊற்ற வேண்டாம் என்று சொன்னது மட்டுமல்ல, வாயில் தண்ணீரை ஊற்றி தன் நோன்பை முடித்துக் கொள்ளவில்லை. அன்புக்குரியவர்களே, வரலாறு சொல்லுகிறது, சக்கராத்தின் நேரம் நெருங்கிவிட்டது. அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கனவில் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தை சமூகத்திற்கு பாடமாக்கி சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், உஸ்மான், உமக்காக நானும் அபூபக்கரும் உமரும் காத்து கொண்டிருக்கிறோம். இன்று மாலை நேரத்தில் நாம் எல்லோரும் சொர்க்கத்தில் நோன்பு திறக்க வேண்டும், சொர்க்கத்தில் நோன்பு திறக்க வேண்டும். நீங்கள் வந்து விடுங்கள், உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், அல்லாஹ் எங்களுக்கு செய்தி அறிவித்து விட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சமூகத்திற்கு சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னுடைய நோன்பை நீங்கள் முறித்து விடாதீர்கள், என்னுடைய உயிர் பிரியும் வரை வாயில் தண்ணீரை ஊற்றி விடாதீர்கள் என்று சொன்னார்களே. எந்த அளவுக்கு இந்த ரமலான் மாசம் நோன்போடு தொடர்புடையதாக சின்ன சின்ன காரியங்களுக்காக வேண்டாம், சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டாம் நோன்பை நாம் விட்டுவிடக் கூடாது. அன்புக்குரிய ஒரு பெரிய வெகுமதி, அந்த வெகுமதியை நாம் இழந்து விடக் கூடாது என்பதுதான் நமக்கு இந்த மகத்தான நோக்கமாக இருக்கிறது. இதற்கு அடுத்தாற் போல அல்லாஹ் இந்த ரமலானிய மாதத்தில் வைத்திருக்கக்கூடிய மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா? இதா சகலக இபாதி அன்னி பைன்னி கரீம். என் அடியான் என்னிடத்தில் கேட்டு விட்டால் நபியே நீங்க சொல்லுங்க, நான் அந்த அடியானுக்கு பக்கத்தில் இருக்கிறேன். ரமலான்ல நீங்க என்ன வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். அல்லாஹ்விடத்தில் கையேற்ற வேண்டும். நோன்பு திறக்கும் பொழுது அதிகாலையில் எழுந்து சஹர் சாப்பிடுவதற்கு முன்பாக தஹஜ்ஜத் 4 ரக்காத்தோ 6 ரக்காத்தோ 8 ரக்காத்தோ முடிந்தவரை தொழுது அல்லாஹ்விடத்திலே தொழுது மன்றாட வேண்டும். அன்புக்குரியவர்களே, வெறுமனே ஒரு உணவுக்கான போராட்டமாக மட்டும் ஆகிவிடக் கூடாது. பகல் பூரா பட்டினி கிடக்க போறோம், பட்டினி கிடக்க போகிறோம் என்ற எண்ணத்திலேயே சஹருடைய ஏற்பாட்டுடைய முக்கியத்துவத்தை கொடுத்து பகல் பூரா பட்டினியாக இருந்தோம் என்று சொல்லி இஃப்தாரிலே வடைக்கும் சர்பத்துக்கும் மத்தியிலே ஒரு பெரிய போராட்டத்தை கொடுத்து அந்த 2 நேரங்களிலும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி பெறுவதை இழந்து விடக்கூடாது. நாம இழந்த சமூகமாயிட்டோம், இன்னும் என்ன இழக்க வேண்டும்? நம்முடைய உரிமைகளை இழந்து விட்டோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அத்தனை தன்மைகளை இழந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இருப்பு இல்லாமல் போய்விடுமோ என்று அச்சப்படும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை குறைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலை அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த நிலைகளை அல்லாஹ் மீட்டெடுப்பதற்கு ரமலான் வந்திருக்கான். சஹர்ல தஹஜ்ஜத்தில் அல்லாஹ்விற்கு பிரார்த்தியுங்கள். அதே போல இஃப்தாரின் போது 10 நிமிடத்திற்கு முன்பாக வாருங்கள். நம்ம நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தந்திருக்கிறான். அன்புக்குரிய நிறைய அனுபவஸ்தர்களை நான் பார்த்திருக்கிறேன். ரமலான் நோன்பு வைப்பதனால இபாதத் செஞ்சதுனால நம்முடைய வியாபாரம் குறைஞ்சிருமா என்ன? நம்முடைய லாபம் குறைஞ்சிருமா என்ன? நம்ம என்ன இழந்துருவோம்? என்னத்தை இழந்து விடுவோம்? நமக்கு ரமலானுக்கு பிறகு அல்லாஹ் நிறைய கொடுக்க மாட்டான் என்ற அவநம்பிக்கை வந்து விட்டதா என்ன? அல்லாஹ் நிறைய காத்திருக்கிறான். வெற்றி அனைத்தும் ரமலானில் நடந்திருக்கிறது. நோன்பு அந்த நிலையில் தான் பதில் போடுறது சஹாபாக்களுக்கு வெற்றியை தந்திருக்கிறான். இழப்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிச்சயமாக நமக்கு நிரப்பம் தான், பரக்கத்து தான். மூன்றாவது விஷயம், ரமலானுக்கும் பிரார்த்தனைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. நிறைய பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கணும். நுகருக்கு வருகிறீர்கள் துஆ செய்யுங்க, அஸ்ருக்கு வருகிறீர்கள் துஆ செய்யுங்க, தொழுகைக்கு முன்பு துஆ செய்யுங்க, தொழுகைக்கு பிறகு துஆ செய்யுங்க. துஆ செய்யாமல் நாம் கடைக்கு சென்று விடக்கூடாது. 4 ரக்காத் தொழுதோம், ஓடி விட்டோம். தராவீஹ் தொழுதோம், ஓடிட்டோம். வெறுமனே தூக்கத்தில் எழுந்தோம், சஹர் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பள்ளிக்கு வந்த மக்ரிபுக்கு பிறகு இஃப்தாரை திறந்த எழுச்சியை ஓடி விட்டோம். இந்த நிலையில் இருந்து விடக்கூடாது. சாதாரணமாக இந்த காலத்தை எடுத்துக்கொண்டு விடக்கூடாது. 4வது விஷயம், மார்க்கம் நமக்கு குறிப்பிட்ட இந்த ஆயத்தை தொடர்ச்சியை ரமலானுக்கும் இந்த 4வது விஷயத்துக்கு மத்தியில் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நீங்கள் மாற்றும் ஆக்கி போன பின் மசாஜி, நீங்கள் பள்ளியில நீண்ட நேரம் இருக்க பழகிக் கொள்ளுங்கள்.
ரமலானுடைய காலத்துல கொஞ்சம் என்ன நேரம் கிடைத்தாலும் சரி கடை வீதியில் நிற்காமல் அங்கு நிற்காமல் இங்கு நிற்காமல் நீங்கள் நேரடியாக பள்ளிக்கு வந்து உட்கார்ந்து விடுங்கள். 10 நிமிடம் கிடைத்ததா தஸ்பீஹ் செய்யுங்கள். திருக்குர்ஆன் ஓத தெரிந்ததா திருக்குர்ஆனை ஓதுங்கள். தஸ்பீஹாத்துகளை ஓதுங்கள். அன்புக்கு மார்க்க விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள். துஆ செய்யுங்கள். வான்தும் ஆக்கி போல பில் மசாஜித். நீங்க பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்க. ஏத்திகாஃப் என்பது 24 மணி நேரம் இருப்பது மட்டுமல்ல, 5 நிமிடம் ஏத்திகாஃபுடைய நியத் வைத்து வந்தாலும் ஏத்திகாஃபுடைய நன்மை நமக்கு கிடைச்சுக்கும். நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறார். ரமலானுடைய கடைசி 10 எல்லாம் பார்த்தா ரமலானுடைய கடைசி 10 உங்களுக்கு ஏத்திகாஃப் இருக்க வேண்டும் என்ற கட்டளை நமக்கு வகுக்கப்பட்டிருக்கிறது. நபிமார்கள் ஏத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். பள்ளிக்குள்ளே வரும்போதே ஏத்திகாஃபுடைய நியத்தோட வரணும்னு நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு. நீங்க 5 நிமிடம் இல்ல, ஒரு 4 மணி நேரம் வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒவ்வொரு வக்துக்கும் இன்னைக்கு இஷாவுக்கு நீங்க வந்தீங்க, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏத்திகாஃபுடைய நியத்தோடு வந்திருந்தா ஏத்திகாஃபுடைய நன்மை கிடைத்துக்கும். அன்புகளே, ரமலானுக்கும் இந்த 4 விஷயங்களுக்கு மத்தியிலே நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இந்த விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அக்கறை செலுத்தி நம்மை செழிப்பாக ஆக்கிக் கொண்டோமானால் நிச்சயமாக ரமலான் நமக்கு ஒரு பெரிய வரமான ரமலானாக இருக்கிறது. நபியை பெற்ற சமூகம் அன்றும் இருந்தது. அன்புகளே, ஒரு அருளான விஷயம் ரமலானை அருள் என்கிறது. நபி இந்த உம்மத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய அருள். ஆனால் அந்த நபியை பயன்படுத்தாமல் விட்டவர்கள் அபூ லஹப், அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்ற கயவர்கள் அந்த அருளை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அதே போல திருக்குர்ஆன் இந்த சமூகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய அருள். அன்புகளே, பெருமானார் திருக்குர்ஆன் ஓதப்படுவதை அவருடைய வீட்டினுடைய சுவருக்கு பின்னால் ஓதுவதை கேட்ட அந்த முனாஃபிக்குகள் கூட அந்த திருக்குர்ஆனை ஒரு நேர்வழி பெறல. திருக்குர்ஆனுடைய அந்த அருளை அவர்களால் பெற்றுக்கொள்ளவில்லை. மூன்றாவதாக மார்க்கம் சொல்கிறது, ரமலான் ஒரு பெரிய அருள். இந்த சமூகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வரம். இந்த ரமலானை பெற்று இந்த அருள் வளங்களை பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னால் உண்மையிலேயே நாம ஒரு வாக்கியமற்றவர்களாக ஆகிவிடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதனை நன்றாக பயன்படுத்திக் கொண்டு சொல்கிறார்கள், எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தை நிரப்பமான அமல்களை கொண்டு பயன்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. நாம் இந்த ரமலானுடைய காலத்தில் என்னவெல்லாம் அமல்களாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த அமல்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம செயல்படுத்தி அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியார்களாக ஆகுவதற்கான நல்ல வாய்ப்பினை நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ்.